சிவன் பார்வதியால் படைக்கப்பட்டவர் தான் நம்ம சுடலை ஆண்டவர். இவர் யாருக்கும் தெரியாமல் நடு ராத்திரியில் சுடுகாட்டில் எரிஞ்சிட்டு இருக்கிற பிணத்தை சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு. இது தெரிஞ்சதும் சிவபெருமான் அவரை பூலோகம் அனுப்பி வச்சிருக்கிறாரு. பூலோகம் வந்த சுடலை மாடர் கன்னியாகுமரியில் பகவதி அம்மனுக்கு காவலாக. அப்போது காளிப்புலையன் காளிப்புலச்சி என்னும் கணவன் மனைவி இருவரும் பகவதி அம்மன் கோயிலில் கொள்ளடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்தவங்களை அங்கே காவலுக்கு நின்று சுடலை மாடர் பயங்கரமாக கருவறுத்து கொலை செஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள்லேயே காவலுக்கு நின்று சுடலை மாடர் குற்றாலம் வழியாக சிவலப்பேரி என்னும் ஊருக்கு பகவதி அம்மன் ஆசீர்வாதத்தோட கிளம்பியிருக்கிறாரு. சிவலப்பேரி வந்த சுடலை மாடன் அங்கே கோனார் சமூகத்தை சேர்ந்த மாசானம் என்னும் ஒரு சிறுவன் பல ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றதை கவனிச்சுக்கிறாரு. உடனே தனது உருவத்தை ஒரு சன்னியாசியாக மாற்றி அந்த பையன்கிட்ட போய் எனக்கு பசிக்குது, கொஞ்சம் ஆட்டுப்பால் கிடைக்குமான்னு கேட்டுருக்கிறாரு. வீடியோ ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்ஸில் சொல்ல முடியல. கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் லிங்கை செக் பண்ணி பாருங்கள்.